அடுத்ததாக தம்பி அபூபக்கர் அவர்கள் ஈவேராவின் இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற தலைப்பில் இஸ்லாமிய வெறுப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். பாரதியை போற்றுவோம், பாரதிர போற்றுவோம் என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் மீட்சி பாசறை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்களை கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். பாரதி ஒரு மகா கவிஞன். அவர் பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று. ஆம், திராவிட பித்தலாட்டத்தை, திராவிட போலித்தனத்தை, திராவிடத்தினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய ஈவேரா என்கிற வெற்று பிம்பத்தை அடித்து நொறுக்கி துவைக்கும் போது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. பாரதி குறித்து முதலாவதாக நான் படித்த புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சூனாபானா வீரபாண்டியன். உங்களுக்கு பிரிச்சு சொன்னதுனால புரியலன்னு நினைக்கிறேன். ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் நல்ல புத்தகம், கண்டிப்பாக படிக்கணும். மாற்று கருத்தாக இருந்தாலும் இந்த புத்தகம் படிக்க வேண்டியது. பாரதி சொன்னார் இல்லையா, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று. அதற்கேற்றவாறு நம்ம பகைவனுக்கும் ஒரு நல்லதை செய்வோம். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த கருத்தரங்கில் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு. இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைப்பில் சத்தியமாக யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். முதலாக தமிழ்நாடு வரலாற்றிலேயே இந்த தலைப்பில் நான் தான் பேசுகிறேன். அந்த பெருமையை எனக்கு அளித்த அண்ணன் சீமான உட்பட நாம் தமிழ் மீட்சி பாசறையினுடைய அண்ணன்மார்களுக்கு நன்றி. ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு. இதுவரை இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லாம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களுடைய நேசர்கள், நாங்கள் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று இப்படிப்பட்ட தலைப்புகளிலே தான் இவர்கள் பேசினார்கள், கருத்துக்களை முன்வைத்தார்கள், எல்லாமும் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு என்கிற இந்த தலைப்பு மிக மிக புதிதானது. அது போலவே ஈவேராவினுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்புகளும் ரொம்ப ரொம்ப புதிதானது. சுமார் 50 ஆண்டு காலமாக இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம், விவாதிக்க இருக்கிறோம், பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அறிவார்ந்த மக்களே, ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு எங்க துவங்குது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம் ஆகஸ்ட் 9, 1944 அன்று ஈவே ராமசாமி ஜின்னாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். ஈவிஆர் லெட்டர் டு ஜின்னா என்று அந்த கடிதத்தினுடைய பெயர். இந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு, ஜின்னா, நாம மெட்ராஸ்ல சந்திச்சோம், டெல்லியில சந்திச்சோம். அப்ப திராவிட நாடு பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளையும் தனிநாடு அடைவது குறித்து விவாதித்தோம். நீங்க எங்களுக்காக பேசணும்னு சொல்லி வாக்குறுதி தந்தீங்க, அதற்காக நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை எழுதுறாரு. எப்ப? ஆகஸ்ட் 9. இதற்கு ஜின்னா அவர்கள் இந்த ஈவேராக்கு பதில் போடுறாங்க 17 ஆகஸ்ட் 1944. இந்த பதிலில் என்ன சொல்றார் அப்படின்னா, இஃப் they desire to establish their Dravidistan, it is entirely for your people to decide on this matter. I can say no more and I cannot speak on your behalf. அதாவது திராவிட நாடு அமைக்கணும் என்றால் அது உங்க மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது, நான் உங்களுக்காக பேச முடியாது என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, I can only speak for Muslim India, but you have my assurance and whenever I have say the matter, you will find me supporting and just and fair claim or demand of any section of the people of India and particularly the non-Brahmins of South India. இந்தியாவினுடைய எந்த பகுதியின் மக்களாவது நியாயமான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தால் அதற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர் இல்லாத மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் நான் சத்தியமாக என்னுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதில போட்டுறார். இந்த பதிலில் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நியாயமான கோரிக்கை, ஃபேர் கிளைம் ஆர் டிமாண்ட், இது அவர் பயன்படுத்திய வார்த்தை. என்றால் என்ன தெரிகிற வருகிறது,
திராவிட நாடு என்கிற கோரிக்கை நியாயமற்றது என்பதை ஈவேரா மூஞ்சில் அடித்த மாதிரி ஜின்னா அவர்கள் பதில் கடிதம் எழுதினார். திராவிட நாட்டை அடைய முடியல. திராவிட நாட்டுக்காக இவர்கள் ஒரு மனு கொடுத்ததாகவோ, போராடியதாகவோ, சிறை சென்றதாகவோ, தடியடி வாங்கியதாகவோ, உண்ணாவிரதம் இருந்ததாகவோ, கருணாநிதி கூட ஈழத்து போற நிப்பாட்டி காலையில சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கு இடையில பசிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனா அது கூட இந்த திராவிட நாட்டுக்காக இருந்தது இல்லை. இந்தியா நிலப்பரப்பினுடைய விடுதலைக்காக வஉசி சிறையில் இருந்தார், காமராசர் சிறையில் இருந்தார், பசுபன் முத்துராமலிங்கனார் சிறையில் இருந்தார், ஆப்பிரிக்காவினுடைய விடுதலைக்காக மண்டேலா சிறையில் இருந்தாங்க. இப்படி தங்களுடைய தாய்நாட்டினுடைய விடுதலைக்காக, தாய்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்காக காஷ்மீர்ல கூட ஷேக் அப்துல்லா இருந்தார், அங்கிட்டு பிசோ இருந்தார் நாகாலாந்தில். இப்படி இந்தியா முழுமைக்குமே வரலாறு ஒன்று. ஆனா உலகத்திலேயே தனி நாடு கேட்டு போராடி ஒரு கும்பல், ஆஃப்டர் ஆல் ஒரு மனு கூட கொடுக்க முடியாத ஒரு கும்பல் இருக்கிறது என்றால் அது இந்த திருட்டு திராவிட கும்பல் தான். அண்ணாதுரைட்ட கேட்கிறாங்க, திராவிட நாட்டை எப்படி அடைவீங்க? திண்ணையில உட்கார்ந்துகிட்டே அடைவேன்னாரு. அவரிட பாடம் படிச்ச அவருடைய சீடன் கண்ணதாசன் கேட்டார், அண்ணாதுரை திண்ணையிலே உட்கார்ந்து பெறுவதற்கு திராவிட நாடு என்ன தொன்னையிலே நெய்யா, சோற்றுக்கு புளிக்குழம்பா, இல்ல உருட்டி விளையாடும் சீட்டாட்டம் தானான்னு கேட்டாரு. இது மூணுமே அண்ணாதுரைக்கு பிடிச்சது. புளிக்குழம்பும் பிடிக்கும், சீட்டாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தொன்னையில நெய்யும் ரொம்ப பிடிக்கும். அப்படி திண்ணையில உட்கார்ந்து நாடு பெறுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இப்படி இவர்களுடைய போலித்தனங்கள் பேசிக்கிட்டே போகலாம். நம்ம தலைப்புக்குள்ள மறுபடியும் வருவோம். இப்ப ஈவேரா குறித்து நம்ம விமர்சிக்கும் போது, பேசும்போது, ஏதோ நாம் தமிழர் கட்சி நாங்க தான் முதல்ல விமர்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திராவிட முகாம்கள் இருந்து சில கருத்துக்கள் வருது. ஆனா நமக்கு முன்னத்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இதை நம்ம தோண்டி 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 பார்க்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆவணம் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம். இது என்ன ஆவணம் அப்படின்னா, தாய்மண் அப்படின்ற இதழ், விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ இதழ். இதனுடைய ஆசிரியர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த விசிகாவினுடைய இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில பெரியார் மறுபரிசீலனை என்கிற தலைப்புல 2002ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 9 கட்டுரைகளை விசிகாவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எழுதினாங்க. இப்படி எழுதும் போது பல கேள்விகளை தத்துவார்த்த ரீதியாக முன்வச்சாங்க. இந்த திராவிட கும்பல் அதற்கு பதில் சொல்ல அன்றைக்கே துப்பு இல்லாமல் இன்னைக்கு நம்மளை எப்படி அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ரவிக்குமார் அன்னைக்கு வந்து முடக்குனாங்க. அதனால 9 கட்டுரையோட நின்று போச்சு. அந்த வரலாறு என் கண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த கட்டுரை மிக மிக முக்கியமானது. தாய்மண் இதழில் ஆகஸ்ட் 2002 வந்த இந்த கட்டுரை, பெரியார் மறுபரிசீலனை, கட்டுரை எண் 3, இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தமிழர் இல்லையா என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இந்த கட்டுரையில் என்ன சொல்றாரு ரவிக்குமார்? நம் தாழ்மைக்கு காரணம் என்கிற தலைப்பில் 1943 பெரியார் எழுதிய கட்டுரையில் தமிழர் இழிவுக்கான காரணங்கள் என 5 காரணங்களை குறிப்பிடுகிறார். தமிழை இழிவு ஏன் இழிவானன்றதுக்கான காரணங்கள் 5 காரணத்தை குறிப்பிடுறாராம். அவற்றுள் 3ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ள காரணம் பின்வருமாறு. 3வது காரணம் என்ன? தமிழன் என்றால் இதில் பார்ப்பான், முஸ்லிம், கிறிஸ்தவர் முதலிய பலர் சேர்கிறார்கள். யாரையாவது நாம் சேர்ப்பதில்லை என்றால் அவர்கள் நானும் தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ் பேசுகிறவன் என்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் பெரியார். அதாவது பார்ப்பான் மட்டுமல்ல, முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்வதால் தமிழர் இழிநிலை அடைந்திருக்கிறார்கள் என்கிறார். இதிலிருந்து தெரிவது என்ன? 1963 மட்டுமல்ல, 1943 இருந்து முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை, அதாவது சிறுபான்மை மதத்தினரை தமிழர் அல்லாதவர்களாக விளக்கப்பட வேண்டியவர்களாகவே பெரியார் கருதி வந்துள்ளார். சொல்றது யாரு? சீமானா? சீமான் தம்பியா? நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? இன்னைக்கு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் சொம்படித்து 4 சீட்டுக்கும் 2 MP சீட்டுக்கும் திராவிடத்தில் திமுகவில் அறிவாலயத்தில் அடகு வைத்திருக்கிறீர்களே விசிகா கட்சிக்காரர்களே, உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு தமிழர் இழிநிலை அடைந்ததற்கு காரணம் என்று ஈவேரா எழுதினதாக எழுதியிருக்கிறார். சான்றுகளோட சொல்றேன், மறுக்க முடியுமா? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை தமிழன் சொல்லிக்கிறாங்களாம், அதனால தமிழை இழிநிலை அடைகிறானா? அறிவுல தீய வைக்க வேண்டாமா? அப்ப இது ஒரு செய்தி. அடுத்தது என்ன? இந்த ஈவேரா என்கிற இந்த ஈர வெங்காயம், இந்த ராமசாமி எவ்வளவு பெரிய வக்கரவாதி, எவ்வளவு பெரிய மோசடிக்காரர், எவ்வளவு பெரிய அயோக்கியர், எவ்வளவு பெரிய பித்தலாட்ட கருங்காலி, தமிழ்ல வேற ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிட்டே போலாம், அதுக்கு அத்தனைக்கும் தகுதியான நபர் இவர்.
அப்ப இவர் ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு. இதுக்கு பேர் மைனாரிட்டி சமுதாயம் என்று பெயர். இப்ப ஈவேரா குறித்து இந்த பித்தலாட்டங்கள், இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம அம்பலப்படுத்தி பேசும்போது, நீங்க இதெல்லாம் ஈவேரா பத்தி, பெரியார பத்தி பேசாதீங்க ப்ரோ, இதெல்லாம் சங்கிகளுக்கு சாதகமா போயிடும். டேய், ஈவேராவே சங்கி, கேடுகட்ட சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்னடா சங்கிகளுக்கு சாதகமா போயிருன்ற? டே, சங்கியாவது பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னா, நீ பங்களாதேஷுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொல்றிய. அடே, ஆர்எஸ்எஸ் காரனை விட கேடுகட்ட சங்கிடா ஈவேரா. அதுல என்ன சங்கிகளுக்கு சாதகமா போகுது? இன்னும் சொல்ல போனா, சங்கிகளுக்கு இந்த முழக்கத்தை, இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு எடுத்து கொடுத்த மூலவரை இந்த கேடுகட்ட ஈவேரா. மறுக்க முடியுமா? சரி, இந்த மைனாரிட்டி அறிக்கைக்கு வருவோம். எப்ப எழுதப்பட்டது? விடுதலையினுடைய தலையங்கம் 6/3/1962. டே திராவிடர்களா, உங்களை மாதிரி வாயில வடை சுட்டுட்டு போகல, என் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த குப்பைகளை கிளறி அவ்வளத்தையும் சான்றோட சொல்றேன், தேதி வாரியா சொல்றேன், மறுக்கணும், ஆதாரத்தோட மறுக்கணும். மைனாரிட்டி சமுதாயத்தில் என்ன சொல்றாரு? இந்த ஒரு அறிக்கையே 1 மணி நேரம் பேசலாம், எனக்கு 1/2 மணி நேரம் தந்துட்டு. இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர், முஸ்லீம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸ் ஆளும் இவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகைகளை இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தாலும், மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாக புத்திசாலித்தனமான, திறமையான, தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கும் இடம் கொடுத்ததனாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி, நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனிதத்தன்மை பெறாமலுமே போய்விட்டார்கள். முஸ்லிம்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சலுகையை கொடுத்ததுனால நாடு வளராம போயிடுச்சான். இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் யாரு? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மனிதத்தன்மை அடையாம போயிட்டாங்களாம். இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வரும்? யார் வாயிலிருந்துங்க வரும்? அடுத்து பேசுவோம். இதே மைனாரிட்டி அறிக்கையில நீங்க பாருங்க, 106% உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பு வேலையும் செய்யாமல், அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கிற நிலைமையிலும், பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட கோசா முறையில் உழைப்பில்லாமலும் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள். அர்ஜுன் சம்பத், ஹெச் ராஜா, மோகன் பகவத், இன்னும் என்னென்ன சங்கியல் எல்லாம் போடுங்க, எவனாவது இந்த வார்த்தையில் சொல்லியிருப்பானா பாருங்க. இதை விட ஏதாவது கொஞ்சம் கம்மியா சொல்லியிருப்பான், ஒரு டிகிரி கம்மியா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு முஸ்லிம் பெண்களை கேவலப்படுத்திய கேடுகட்ட இந்த ஊதாரியை, இந்த தற்குறியை எங்களுக்கு தந்தை பெரியார்னு அடையாளம் காட்டிய பத்தி இல்லடா, டேய் மன்னிக்கவே முடியாதுடா. அடுத்து படிப்போம். அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள். அதனால் என்ன சொல்றாங்க? முஸ்லீம் பெண்கள்லாம் கோசா முறையில் இருக்காங்களா? கோசா முறையில் ஒன்றும் இல்லை, இந்த தங்கச்சி எங்கள் அக்காலாம் போட்டிருக்காங்கல்ல, இந்த புர்கா தான் கோசா. அப்போ கோசா முறையில் போட்டுக்கிட்டு உடல் உழைப்பு செய்யாம, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில் உட்காந்து ஓசி சோறு திங்கிறாங்கன்றது இந்த ஈவராவினுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நான் வழக்கறிஞராக இருக்கேன். என் கல்லூரி கட்டணம் 6 லட்சம் ரூபா கட்டியிருக்கேன் 5 வருஷத்துக்கு, 1.5 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. இவ எந்த கோசா அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம, வீட்டை விட்டு வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்து ஓசி திங்கிறான்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு கோசா முறையில உடை அணிந்து என்னை படிக்க வைத்தது என் தாய் தான். கோசா அணிந்து போனதுனால என் தாய் என்னை படிக்க வைக்காம இல்ல, படிக்க வச்சது நீங்க இல்லடா, அதே கோசா முறையில் உடுத்தின என் தாய் தான். அப்ப இஸ்லாமிய பெண்களை இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேசுற இந்த ஈவேரா தந்தை பெரியாரா? அடுத்து பேசுவோம். மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம் என்கின்ற சூழல்களைத்தான் ஈன்றும் வருகிறது. இது இயற்கையான பண்பு. அதான் மைனாரிட்டிகளுக்கு அளிக்கக்கூடிய சலுகை என்ன? இடஒதுக்கீடு. இதுதானே சுதந்திர இந்தியாவில் ஈவேரா எழுதின காலகட்டம் எது? 1962. 62 முஸ்லிம்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருந்துச்சு? நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக வெள்ளைக்காரன் கொடுத்தது 16% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு என்று இன்றைக்கு பட்டியல் வகுப்பு பழங்குடியின மக்களுக்கு இருப்பது போன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தனி தொகுதிகள் இருந்தது. நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகாக இந்த இரண்டும் பறிக்கப்பட்டது. 16% இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. அதே மாதிரி தனி தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு கிடையாது என்று ஒதுக்கப்பட்டுச்சு. அப்ப நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இருந்த சலுகைகள் பறிக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த ஈர வெங்காயம் ஈவேரா ஒரு வரலாற்று அறிவு இல்லாத இந்த தற்கூரி எழுதுது. என்னது? இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இந்த சலுகையினால நாடு என்ன செய்தான்?
கேடுகட்ட துரோகத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குற இந்த இடஒதுக்கீடு துரோகமா இப்படின்னு எழுதுறாரு. இதற்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்குது. இதை கேட்டுட்டு யாராவது ஒரு மானமுள்ள இஸ்லாமிய நீ இருந்தீங்கன்னா ஒன்று சத்தியமா உனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், இல்லை சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ல வர்றான்? இருட்டி உன்னை வச்சுக்கிறேன். பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தாங்களாம். இவர் பெரிய கலெக்டர், இடம் கொடுத்து வந்தார். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. ஏண்டா உன்னை மலோன்னு ஒருத்தன் சொல்றான், அவனை நீ தந்தை பெரியாருங்கிறன்னா அதுக்கு மேல நான் பேசல. இவ்வளவு எழுதப்பட்டதன் காரணம் மைனாரிட்டிகளை ஆதிக்கத்தில் விட்டு வைப்பதும் அவர்களது தனி சலுகைகளுக்கு இடம் கொடுப்பதும் நாட்டுக்கும் நாட்டு பெருவாரி மக்கள் சமுதாயத்திற்கும் கேடு என்பதை விளக்கவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இந்த மைனாரிட்டி அறிக்கைக்கு யாராவது ஒரு திராவிடர், இந்த திராவிட கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த மாஜக, மாமக, தமுமுக, ஏமமுக, இன்னும் என்னென்ன முமுகலாம் இருக்கிறியோ அத்தனை பேர் இந்த பாய்மாரெல்லாம் எனக்கு ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். 23/4/1964 வரிசையா பட்டியல் போட்டேன்னு வைங்க. எனக்கெல்லாம் இந்த விடுதலை படிச்சு போட்டு தலை சுத்தி போச்சு. டேய் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு. ஏதாவது சீமானும் அவன் தம்பிகளும் வாழ்ற காலத்துல இந்த ஈவேரா வாழல. 73ஓட செத்து போயிட்ட நீ, பொழைச்ச நீ. என்ன எழுதுறாரு இதுல? 23/4/1964 நல்லா பாத்துங்க. இப்ப கேமராமேன் ஜூம் பண்ணிக்கங்க, அப்புறம் பொய்யின்றுவாங்க. பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து, அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெரும்பான்மை மக்களை விரட்டுவதா அப்படின்னு இந்த தலைப்பு. இதுல என்ன சொல்றாரு? பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியே போக சொல்கிறார்கள். பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை? ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானத்திற்கோ போகட்டும், உனக்கு இங்கு என்ன வேலை? இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம்? தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யாரு? நீ தமிழனா? அப்படி சொல்வதே எவ்வளவு பெரிய மோசடியான காரியம். ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல, பர்மால எல்லாம் மக்களை மூட்டை முடிச்சுகளை கட்டி போனா அடிக்கிறாங்களாம். அதனால இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போகணுமா? டே அவன் அடிக்கிறானா நான் என்னடா செய்ய முடியும்? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களோடு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, ஒரு தாய் பிள்ளைகளோடு ஒரு இடமாக வாழும்போது நான் என்ன விளக்கு மத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போனாங்க? என்ன பாகிஸ்தான்ல எங்க மாமியார் வீடு இருக்க, ஆப்கானிஸ்தான்ல எங்க மச்சான் வீடு இருக்கா, பங்களாதேஷ்ல எனக்கு பெரியம்மா சித்தி வீடு இருக்கா? நான் எதுக்குடா அங்க போகணும்? நான் இந்த மண்ணின் மகன். டே 47ல தனி நாட்டை அடைந்து வச்சுட்டான். அங்க போனா இஸ்லாமிய நாடு, குரான் கான்ஸ்டிடியூஷன், என் தலைவன் கவுன்சிலர் அத்தனை பேரும் முஸ்லிம், அங்க மெஜாரிட்டி. அப்படி இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு கிடைக்கும் போது உன் மயிர் நாடு எனக்கு வேணாடா, என் தாய் தமிழ் நாடு தான் எனக்கு வேணும்னு இந்த மண்ணில இருந்த மக்களை பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றியே. தமிழின வரலாற்றில் நீ யாருன்னு கேட்கிறியே. நான் கேட்கிற தமிழின வரலாற்றில் நீ யாரா? இவரா சொல்லு. நான் தமிழன், தமிழ் மொழிக்காரன், என் தாய்மொழி தமிழ். இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக பாடுபட்டவர்கள் எங்களுடைய முன்னோர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். பழனி பாபா வழியில் சொல்ல வேண்டும் என்றால் நான் தமிழன், இங்க இருந்தேன், அரபு நாட்டிலிருந்து மார்க்கத்தை இறக்குமதி பண்ணிக்கிட்டேன். நீ யாரு? நீ ஓங்கல் கோஷ்டியா? இல்ல கர்நாடகால இருந்து எங்கேயாவது வந்தியா? உனக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? நான் கேட்பேன்ல, பதில் சொல்லு. ஈவேரா தமிழரா? தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு ஈவேராக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழன் சொல்லிக்கிற, தமிழன் தலைவன் சொல்றிய, இது வந்து வெக்கக்காடானது இல்லையா? இப்படி எழுதுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதே கட்டுரையில இதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை. நாம் என்ன அவர்களோடு கலந்து விட்டோமா? பார்ப்பான் பூநூலை போட்டுக்கொண்டு தே மகன், அது அப்படி முழுசா எழுதியிருக்காரு, நான் கூசு எனக்கு. தே மகன் நீ வேறு நான் வேறு என்கிறான். துலுக்கன் குள்ளாய் வைத்துக் கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு நீ வேறு நான் வேறு என்று பேதம் காட்ட பெரிய ராயல் குடும்பத்தை போல பெண்டு பிள்ளைகளுக்கு உரை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். நம் பெண்கள் களை எடுப்பது, கல் சுமப்பது, மண் வெட்டுவது என்று இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களை மட்டும் புர்கா போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பெண்கள் அவர்கள் வீட்டு
வீட்டுக்கு போய் வேலை செய்கிறார்கள். நிலைமை இவ்வளவு கீழ்நிலைக்கு வந்துவிட்டது. இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் முன்னுக்கு வரப் போகிறீர்கள்? அது பார்ப்பனர்கள் நூலை போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு வித்தியாசம் காமிக்கிறாங்களாம். முஸ்லிம்கள் குல்லா போட்டுக்கிட்டு அவன் வீட்டு பெண்கள் கூட ராயல் குடும்பம், எது அரச குடும்பம், அரச குடும்பத்து பெண்கள் மாதிரி எங்க வீட்டு பெண்களை பிள்ளைங்களை நாங்க அரச குடும்பமா வச்சுக்கிறோம்னா பெருமைப்படுறோம்டா. நீ மணியம்மை எப்படி வச்சிருந்தேன்னு தெரியாதா? ஜிடி நாயுடு எழுத்து பேசினா அசிங்கமா போயிடும். தேவையில்லாத வேலை தானே இது. அப்ப இவ்வளவு கேவலமாக எழுதக்கூடிய இந்த ஈர வெங்காயம் ஈவேரா தமிழர் தந்தையா, தந்தை பெரியாரா? இனி அடுத்து பேசுவோம். இந்த பெரியாரு, இந்த அண்ணா இதெல்லாம் பேசும்போது திமுக காரன் கூட கொஞ்சம் தான் இருப்பான். ஏன்னா முதலாளியை விட முதலாளிகிட்ட வாங்கி திங்கிறவனுக்கு ரொம்ப ஆட்டம் போடுவானுங்க. அதில் இந்த முஸ்லீம் லீக்லாம் இருக்கான்னு பாருங்க. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அது முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய சிறுபான்மை அணி, திமுக சிறுபான்மை அணியான முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய வீழ்ச்சியில தான் தமிழ்நாட்டு இஸ்லாமியருடைய எழுச்சி பிறக்கும். மக்களை போர்க்குணம் இல்லாம கேவலம் கேவலம் கருணாநிதி காலில் அடகு வச்சு, ஸ்டாலின் காலில் அடகு வச்சு, உதயநிதி காலில் அடகு வச்சு, இன்னைக்கு உதயநிதி மானுக்கும் கல்வி குடிக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. இவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள். அந்த முஸ்லீம் லீக் கட்சி குறித்து ஈவேரா சொன்னது என்ன தெரியுமா? இதுவரை வெளிவராத ஒரு ஸ்டேட்மெண்ட் தோண்டி எடுத்திருக்கேன். இருங்கட. விடுதலை தலையங்கம் 3/1/1962 தேதியை குறிச்சுக்க. தலைப்பு: ஆளும் கட்சியும் மத மைனாரிட்டிகளும். முஸ்லிம்கள் தங்கள் சமுதாயத்தின் நன்மதிப்பையும் உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சரி, ஆனால் இதற்காக சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் என்ன? கேட்கிறது யாரு? ஈவேரா. யாரோ 2-3 பேர் உள்ளே நுழைந்து விட்டால் போதுமா? அப்படி நுழைவதானாலும் ஆளுங்கட்சியின் பெயராலேயே நுழைந்தால் தானே சில சலுகைகளாவது கிடைக்கும். அதை விட்டு ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான, எப்படி ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால், முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரமாகாதா? 47 பாகிஸ்தான் பிரிவினை, அதுக்கு முன்பாக இந்தியன் முஸ்லீம் லீக், முடிந்ததற்கு பிறகாக ஐயுஎம்எல் பிரிஞ்சு வருது இந்தியாவில். அப்ப பாகிஸ்தானுக்கு தனி முஸ்லீம் லீக், இங்க தனி முஸ்லீம் லீக். இங்க நம்ம ஐயா காகிதமில் நடச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம். அங்க போயிருந்தா இங்க வந்து அவர் பெருசா ஒன்றும் அனுபவிக்கல. அங்க போயிருந்தா தலைவராகி இருக்கலாம். ஏன்னா ஜின்னாக்கு அப்புறம் லியாக்கத் அலி கானுக்கு அப்புறம் 3வது இடத்துல இருந்தவர் காகிதமில்லத். அங்க போயிருந்தா பட்டங்களும் பதவிகளும் அரசு ஆட்சிகளும் கிடைச்சிருக்கும். ஆனா போகல. ஏன்? தமிழ் மீது, தமிழ் மண் மீது பற்று கொண்டவன் எங்க ஐயா தாத்தா காகிதமில்லத். அப்ப பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரம் வராதா? அடுத்து சொல்றாரு, உண்மையை கூற வேண்டுமானால் பாகிஸ்தான் பிரிந்த உடனேயே இந்த நாட்டு முஸ்லீம் லீக் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்க வேண்டும். முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கட்சியா, இந்தியா பிரியும் போதே, பாகிஸ்தான் பிரியும் போதே அந்த கட்சியை தடை பண்ணி இருக்க வேண்டும்னு பேசினவர் ஈவேரா. யாராவது மான ரோசம் வெக்கம் சூடு சொரண உள்ளவன் முஸ்லீம் லீக்ல இருக்கியா? அதெல்லாம் இருந்தா ஏன் அந்த கட்சியில் இருக்க போறீங்க? அதெல்லாம் இல்லாம தானே முஸ்லீம் லீக்ல இருக்கீங்க. அப்ப முஸ்லீம் லீக் கட்சியை பாகிஸ்தான் கட்சி என்று, அந்த கட்சியை இந்திய பிரிவினையின் போது தடை செய்ய வேண்டும் என்று தலையங்கம் தீட்டினாரே ஈவேரா விடுதலையில 3/1/1962. இவர் உங்களுக்கு தந்தை பெரியாரா? ஏண்டா முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்களா? இந்தியாவிலே ஒரு மகன் இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபையில இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வரணும்னு வரும்போது தமிழை தூக்கி பிடித்தவர் காகிதமில்லத். அவர் காலத்தில் கட்சி நடத்தும் போது 62 காகிதமில்லத் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவர் இருக்கும் போதே, காகிதமில்லத் அந்த கட்சிக்கு அகில இந்திய தலைவராக இருக்கும் போதே முஸ்லீம் லீக்கை தடை செய்ய வேண்டும், அது பாகிஸ்தான் கட்சி என்று பேசிய ஈவேரா முஸ்லிம்களுக்கானவரா? சிந்திச்சு பாருங்க. அந்த காகிதமில்லத் அரசியல் நிர்ணய சபையில் பேசினார், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் தான் என்று. நம்ம பல முறை பேசி இருக்கிறோம். அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தவன் நான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொன்ன, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு சொன்ன காகிதமில்லத்துடைய கட்சியை தடை செய்யணுமா? ஆனா முன்னாடி பேசுறாங்கல்ல, தமிழ் சனியன், தமிழ் காட்டு முராண்டி, வேலைக்காரி கிட்ட இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல என்ன இருக்குது இப்படின்னு கேட்ட ஈவேராவை தந்தை பெரியார்னு கொண்டாடணுமா?
என்ன கேலி கூத்து. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி, விடுதலை தலையங்கம் 18/9/1963. இந்த ஈவேரா எவ்வளவு பெரிய சைக்கோன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன, எனது பிறந்த நாள் செய்தி, இதான் அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பு. ஒருத்தனுக்கு பிறந்த நாள், மற்ற நாள்ல எக்கெடுக்கிட்டு போறானோ இல்லையா, பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அதெல்லாம் ஒரு மனித இயல்பு. பிறந்துட்டோம் நல்லா இருப்போம் அப்படி வாழ்த்தி விடுவாங்க. ஆனா இந்த சைக்கோ பெரியார் என்ன, ராமசாமி என்ன செய்யறாரு, எனது பிறந்த நாள் செய்தின்ற அந்த தலையங்கத்தில் நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள். எது உன் சமுதாயம்? நாய்க்குமார, கர்நாடகாரங்கள, கருணாநிதி குடும்பமா? எது உன் சமுதாயம்? நமது சமுதாயம் என்றால் நீ யார்? நீ தான் தேசாபிமானம் இல்ல, நாட்டபிமானம் இல்ல, மொழி அபிமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளாச்சப்பா. உனக்கு ஏது சமுதாயம்? சரி, நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள் யாரு? ஆதலால் நமக்கு இன்று 1 பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள், பிராக்கெட்ல கும்பல்னு வேற போட்டிருக்காரு. ஏண்டா 10 பேர் நிறுத்து போட்டா தேர மாட்டீங்க நீங்க. நீங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மக்கள், நாங்க கும்பல் இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த 4 பேரை எதிரியா காமிக்கிறார். முதல் எதிரி பார்ப்பனர்கள். சரி, அவங்க ஆதிக்கத்தில் இருந்தாங்க, உன்னை படிக்க கூடாதுன்னாங்க, சூத்திரனாங்க, சரி ஏதோ கற்பிக்க, ரைட்டு. ஆமா, நம்மில் கீழான மக்கள்னு சொல்றியே, நம்மில் கீழான மக்கள்லாம் நீங்க யாரு? உங்களுக்கு கீழான மக்கள்னா அவங்க யாரு? நீங்க தான் சமூக நீதி, சமத்துவ போராளி, சாதி ஒழிப்பை முன்வைத்தவர். நம்மில் கீழானவர்னு ஒருத்தர் எழுதுறான்னா இவனுக்கு சாதிய பார்வை இருக்குதா இல்லையா? இவன் சாதி வெறியனா இல்லையா? சொல்லுங்க. நம்ம முதல்ல போட்ட தலைப்பை கூட கண்ணியம் கருதி மாத்திட்டோம். ஆனா நம்மில் கீழான மக்கள் அப்படின்னு எழுதுறேன்னா உனக்கு அந்த ஹைரார்கி, மேல் சாதி கீழ் சாதிக்காரன்ற பார்வை உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நம்மில் கீழான மக்கள் 2வது எதிரிகளாம். 3வது எதிரிகள் யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் உனக்கு என்ன எதிராக இருந்தாங்க? உனக்கு நிதி கொடுத்தது, நிதியில உனக்கு பிச்சை போட்டது, அப்புறம் உனக்கு மேடை போட்டு தந்தது, உனக்கு பேச அனுமதிச்சது, உனக்கு கொடி பிடிச்சது, உனக்கு கோஷம் போட்டது, அத்தனையும் செய்த மக்கள் முஸ்லிம் மக்கள். ஈவேரா சிறைக்கு போயிட்டு வந்துருவாரு, அரசியல் கட்சி கூட்டங்களில் பேசக்கூடாது தடை போட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணுவாரு, நபிகளுடைய பிறந்தநாள் விழா, மீலாது நபி விழா, இது அரசியல் மேடை இல்லைன்னு பேசுவாங்க. அதுல அரசியல் பேசுவார். அப்படி இந்த ஈவேராவிற்கு மேடை போட்டு கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். தங்களுடைய மீலாது விழா மேடையை மேடை போட்டு கொடுத்த இஸ்லாமியர்கள் பார்த்து இந்த ஈவேரா சொல்றாரு நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள். அப்ப முஸ்லிம்கள் ஈவேராவுக்கு யார் என்பதை நான் சொல்லவில்லை, ஈவேரா சொல்லிவிட்டார். நமக்கு 4 எதிரிகள், அதுல முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், நம்மில் கீழான மக்கள், பார்ப்பனர்கள். இப்ப நான் ஈவேராவை எதிர்க்கணுமா வேண்டாமா? சொல்லு. எதிர்க்கணும்ல? சரி, கிறிஸ்தவர்கள் உன்னை என்ன செஞ்சாங்க? உன்னை ஏதாவது பண்ணாங்களா? கிறிஸ்தவர்கள் செருப்பு விட்டாங்களா? சாணி அடிச்சாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவ மக்கள், முஸ்லிம்கள், நீ சொல்லக்கூடிய இந்த நம்மில் கீழான மக்கள் என்ன செஞ்சாங்க உன்னைய? எதுக்காக 4 எதிரிகள் நீ கற்பிக்கிற? அப்போ என்னன்னே தெரியல. வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. இப்படி தொகுத்து பேசணும்னா இந்த ஈவேராவினுடைய இந்த சங்கித்தனங்களை, இந்த பித்தலாட்ட கருங்காலித்தனங்களை பேசிக்கொண்டே போகலாம். இப்ப இவ்வளவு நம்ம கேள்விகள் வைக்கணும்ல. 1961 சொன்னது, 43 சொன்னது, 64 சொன்னது, 65 சொன்னது, இப்படி எல்லாத்தையும் வரிசையா தொகுக்கிறோம்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா தரமாட்டாங்க. நம்ம ஆதாரம் கொடுக்கிறோம், இதுக்கு ஏதாவது மறுப்பு தாங்கன்னா தரமாட்டாங்க. உடனே என்ன தூக்கிட்டு வருவாங்கன்னா, மறுப்பு இல்லாத இந்த கும்பல் பழனி பாபாவை தூக்கிட்டு வருவாங்க. பழனி பாபா சொல்லிவிட்டார், யார் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் ஆகுது. பழனி பாபா சத்தியமாக சொன்னார். அப்ப பழனி பாபா சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா? கருணாநிதி குறித்து என்ன சொன்னார் பழனி பாபா? அவன் கொள்கையற்ற கோமாளி, அவன் சுய தேவைக்கு குஷ்பு கூட கூட்டணி வைப்பா, சில்கு ஸ்மிதா ஆதரவுன்னு கிளம்புவான்னு சொன்னாரா இல்லையா? அதை ஏத்துக்க. அப்ப பழனி பாபா அன்றைய காலத்துல இதை ஏன் சொன்னார்? ஏன்னா இந்த தரவுகள்லாம் பழனி பாபா கையில கிடைக்கலடா, கிடைக்கல. 50 வருஷத்துல இன்னைக்கு தானே தோண்டி எடுக்கிறோம். அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா கையில கிடைச்சிருந்துச்சுன்னா செருப்பால அடிச்சிருப்பார். ஏன்னா நாய எங்கூட்டு இஸ்லாமிய பெண்களை பேச நீ யாரு? எனக்கு சலுகை கிடைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்கூட்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் உட்கார்ந்து உடல் உழைப்பு இல்லாம சாப்பிடுறாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னை 4 எதிரிகள் கற்பிக்கிறியடா, நான் உனக்கு எதிராக என்னடா செய்வேன்னு அந்த கேள்வி கேட்டு மானங்கட கேட்டிருப்பார்.
அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா காலத்துல கிடைக்கல. ஏன்? மூடி வச்சுக்கிட்ட. இன்னைக்கு மூடி வச்சிருக்கிற நீ. நான் சவால் விடுறேன், நீ தான் படிக்க வச்சோம்னு சொல்றியடா, தயவு செய்து அதை படிக்க கூடுறான் எங்களுக்கு. ஹம்பிள் ரெக்வெஸ்ட், விடுதலையை, குடியரசை, ஈவேராவினுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்குங்கடா. அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். நீ என்னை படிக்க வச்சேன்னு ஏத்துக்கிறோம். அடே படிக்கணும்னு கேட்கிறேன், ஏன்டா தரமாட்டீங்க? அறிவு பசி கொண்டு கேட்கிறோம். நீ என்னென்ன உருட்டுகளை வச்சிருக்கிற, என்னென்ன பித்தலாட்டங்கள் வச்சிருக்கன்னு இன்னும் அம்பலப்படுத்துவதற்காக கேட்கிறோம். நமக்கு கிடைச்ச ஒரு சாம்பிள், வடிவில் கேட்பான்ல சாம்பிள், அந்த சாம்பிள்ல இருந்து கிடைச்சது இவ்வளவு வக்கரமும் ஆபாசமும் அயோக்கியத்தனங்களும் பித்தலாட்டங்களும். அப்ப இந்த விடுதலை இதழ மொத்தமா இவங்க வெளியே விட்டாங்கன்னா அப்புறம் என்னென்னலாம் பேசி வச்சிருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அப்ப இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வரலாற்று ரீதியாக பொய்களை முன்வைத்து இவர்கள் செயல்படக்கூடியவர்கள். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்ப அண்மையில அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு குதின்னு குதிக்கிறானுங்க. அதுல வஉசிக்கு பெரியார் கப்பல் வாங்குவதற்கு காசு கொடுத்தாரு தெரியுமா? என்னடா புது உருட்டா இருக்கு, இத்தனை காலமா உருட்டு இல்லையடா. பெரியார் ஈவேரா 5000 ரூபாய் கொடுத்தார், மற்றவர்கள்ட்ட இருந்து திரட்டி 35,000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு ஒரு புதுசா உருட்டுறானுங்க. நான் வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன், ஈவேரா ராமசாமி வஉசிக்கு அந்த கப்பல் வாங்குவதற்காக 5000 ரூபாய் என்று கொடுத்தார் என்பதை நீ சான்றோடு நிரூபித்து விட்டால், 35,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தார் என்பதை தரவுகளோடு நீ நிரூபித்து விட்டால், நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன், நிரூபி பார்ப்போம். வஉசிக்கு துணையாக நின்றவர் ஈவேரா அல்ல, பக்கீர் முகமது ராவுத்தர் துணையாக நின்றார். 2 லட்சம் ரூபாய்ங்க 1906 120 வருஷம் முன்னாடி. கற்பனை பண்ண முடியுதா? 2 லட்சம் ரூபாயை கொடுத்து 5இல் 1 பங்கு ஷேரை வாங்கினது பக்கீர் முகமது ராவுத்தர். 10 லட்சம் பங்குல கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மொத்த பங்குகள், அதுல 2 லட்சம் ரூபாயை கொடுத்தார். 40,000 பங்குகளை வாங்கினார். அதுல வஉசி தன்னுடைய சுயசரிதையிலேயே அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த பாடலை எழுதுறாரு. வஉசி சுயசரிதை பக்கம் 49. நான் ஆதாரம் தரேன்ல, ஆதாரத்தோட பேசணும். பாக்கியம் மிகுந்த பக்கீர் முகம்மதை வாக்கின் வழியால் வசப்பட செய்தியான், வணிகர் பலரை திருத்தி அவனிலம் துணிவுடன் சுதேச நாவாய்ச்சங்க நன்மலர் கண்டேன் என்று பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்த 2 லட்சம் ரூபாய்க்கு கைமாறாக என்ன பண்ணிருக்காரு, சுயசரிதையில இது குறித்து எழுதியிருக்காரு. இப்படி வஉசி ஈவேரா குறித்து எழுதியதாக ஒரு சான்றுதா தர முடியாதுனால. அப்ப பொய். என்னடா ஆதாரம் கேட்ட வீரமணி எழுதியிருக்காராம். எனக்கு ஆதாரம், எனக்கு சான்று நான் திருடவில்லை. எப்படி ஆதாரம்? நான் தான் சொல்றேன். நாத திருந்திட்டா நாத சொன்னார்ல, அந்த மாதிரி வீரமணி எழுதி விட்டார். ஐயோ, இப்படி இந்த கும்பல்களுக்கு மத்தியில நாம் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது பெரிய தேவையா இருக்குது. பழனி பாபா தான் சொல்லுவாரு, உண்மை செருப்ப மாட்டுறதுக்கு முன்னாடி போய் ஊரை சுத்திட்டு வந்துருதுன்னு. அப்படி இந்த திராவிட போய் ஊரில் உலகத்தையே சுத்திட்டு வந்துருது. அப்ப 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அண்மையில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விஜில்ன்ற அந்த மன்றத்தில் பேசும்போது பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டை பாலடைந்த கோட்டையை நொறுக்குவேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி பிராமண கடப்பாறை எடுத்து நீ எப்படி நொறுக்குவேன்னு பேசலாம் அப்படின்னு. அண்ணாதுரை திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் திமுக கொள்கை வகுப்பு அணின்னு ஒரு அணியை உருவாக்குறாரு. அந்த அணியில விபி ராமன் என்கிற ஒரு பிராமணரை ஒரு ஆளாக சேர்க்கிறார். அப்ப அண்ணாதுரைட்ட கேட்கிறாங்க, என்னங்க நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டீங்க, திராவிடர் அல்லாத ஒரு இயக்கம், நீங்க பார்ப்பனிய ஒழிப்பு, நீங்க என்னங்க பிராமணரையா சேர்த்திருக்கீங்க, அதுவும் கொள்கை வகுப்பு அணியில சேர்த்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அண்ணாதுரை சொன்னாரு, பார்ப்பனர்களை வைத்து பார்ப்பனியத்தை ஒழிப்பேன்னாரு. அண்ணாதுரை அப்படி சொல்லலாம், எங்க அண்ணன் சீமான் இப்படி சொல்லக்கூடாதா? பிராமணர்கள் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிறாங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று. நீ அதே தானே வச்சிருக்கிற தீக்கால ஈவேராவினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீ என்னென்ன இந்த குப்பெல்லாம் சொல்ற அத்தனை கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு பிராமணர் உன் இயக்கத்தில் சேர வர்றாரு, சேர்த்துப்பியா? சேர்த்துக்க மாட்டேன். அப்ப பிராமணர்கள் பிறப்பின் அடிப்படையில் எப்படி பேதம் கற்பிக்கிறார்களோ அதே மாதிரி அவன் பிராமணனாக பிறந்து விட்டான் என்பதனாலேயே உன் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அவனை இயக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றியே, அவனுக்கு உனக்கு என்ன வேறுபாடு? அப்ப நாங்கள் சொல்கிறோம், அவர்கள் பிறப்பால் இந்த மண்ணினுடைய பார்ப்பனர்களாக இருந்தாலும் தமிழ் தேசியத்தை, தமிழை, தமிழ் மொழியை, தமிழர் இனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்க வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.
அப்படி யாராவது எங்கள் இயக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, தங்கை பேசினாங்கல்ல, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அப்படி வரக்கூடிய நபர்களை அந்த கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட பித்தலாட்டத்தை, இந்த திராவிட கூடாரத்தை இடிப்போம் இடிப்போம் இடிப்போம், இது சத்தியம், இடிச்சு காட்டுவோம். அதுல எங்களுக்கு எந்த வியப்புக்கோ மாற்று கருத்திற்கோ இடமில்லை. ரெண்டு செய்தி. அப்ப அதுல சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு அண்ணாதுரை தான் பேர் வைத்தார்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே செந்தமிழ்நாடுனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாரதி பாடிட்டாருன்னு அண்ணன் எடுத்து காட்டினாங்க. உடனே குதிக்கிறாங்க, பாரதி பாடிட்டாரா, அண்ணாதுரைக்கு முன்பாக வா, அதற்கு முன்பாக இளம்பூரனார் பாடிட்டாரு, இலக்கியங்கள் சொல்லுது, அதுக்கு மேல பாடி ராசா, இதை உன் வாயிலேன்னு வர வைக்கிறதுக்காகத்தான் அப்படி தூண்டில போட்டு இழுத்தோம். இப்ப மாட்டிக்கிட்டல. எம்புட்டு காலமா நாங்க இளம்பூரனார் பாடி இருக்கிறாரு, நும் நாடு யாதனில் தமிழ்நாடு என்றாலும் பாடி இருக்காருன்னு தொண்டத்தனிக்கிலேயே தமிழ்நாடு முழுமைக்கும் கத்துனப்படா. அப்பெல்லாம் போய் சேரல, பாரதி ஏற்று ஒரு போடு போட்டோம். அண்ணாதுரைக்கு முன்பாக பாரதி வச்சாருன உடனே இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றாங்க இளம்பூர், அப்ப வா, அப்ப எப்படி அடிச்சா உனக்கு எங்க வலிக்கும்ன்றது அண்ணன் வந்து அதுல மாஸ்டர், கொடுத்த அடி வேலை செய்து இன்னைக்கு. அப்ப ஒன்றே ஒன்றுதான், அண்ணாதுரை தமிழ்நாடு என்று சட்டமாக்கினார், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் 100% உங்களோடு உடன்படுகிறோம், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சராக அண்ணாதுரை செய்தார், மறுக்கவில்லை. தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன்னு சொன்னா செருப்பு அடிப்பேன். சட்டமாக்கினார், ஏத்துக்கிறோம். பேர் வச்சார்னு சொல்லாது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைச்சோம் சொல்லிட்டு இவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்கும் போது மதிப்புக்குரிய அண்ணன் ஷானவாஸ் எல்லாம் ரொம்ப பொங்குறாரு. ஆனாலும் இவ்வளவு திமுக விசுவாசம் ஆகாதுன்னு, நீங்க இருக்கிற கட்சி விசிகா, அது ரொம்ப முக்கியம். அப்ப அதுல என்ன சொல்றாரு, தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம் சொல்லும் போது இவங்க குதிக்கிறாங்க. அப்ப காமராசரை கண்விக்கல் திறந்த காமராசர் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கேட்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான், காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்தார், மாணவர்களை படிக்க வைத்தார், சத்துணவு போட்டார், சீருடைகளை கொடுத்தார், நோட்டு புத்தகங்களை கொடுத்தார், மடியேந்தி பிச்சை எடுப்பேன் என்று கூட சொன்னார். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய காமராசரை பொதுமைப்படுத்தி கல்விக்கு கண் திறந்த காமராசர் என்று நாம சொல்றோம். அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. நீயும் சொல்லு, கருணாநிதி பள்ளிக்கூடங்களை திறந்தார், அது சொல்லு, உண்மையா இருக்கிற பட்சத்தில் ஏத்துக்கிறோம். காமராசரா கருணாநிதியான்னு மோதி பார்த்துக்கிறோம், அதான நியாயம். அதை விட்டு போட்டு தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம்? அப்ப தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்று நீ சொல்லும் போதுதான், அப்ப வள்ளுவனை யார் படிக்க வச்சது, எங்க ஐயா வைகுண்டர் யார் படிக்க வச்சது, ரெட்டமலை சீனிவாசன் யார் படிக்க வச்சது, அயோத்திதாசரை யார் படிக்க வச்சது என்ற கேள்வியை நாங்க அப்பதான் எழுப்புறோம். அப்ப பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழர்களை நாங்கத்தான் படிக்க வச்சோம், தமிழ்நாடு நாங்க தான் பேர் வச்சோம்னு ஒட்டுமொத்த குத்தகையை எடுத்து இந்த கும்பல் பிதற்றிக் கொள்ளும். அப்ப வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடிட்டாங்க. அப்ப ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு என்று இவ்வளவு செய்திகளை நான் ஆதாரத்தோட பட்டியலிட்டு இருக்கேன். இதற்கெல்லாம் பதில் சொல்லாம என்ன சொல்லுவாங்க, பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு சொன்னாரு அப்படிம்பாங்க. எப்ப சொன்னாரு அந்த கேள்விகளுங்க வரமாட்டான், அதுக்கு வரவே மாட்டான். 1947 குடியரசில் சொன்னார், பேசினார், எல்லாம் செஞ்சார். எல்லாம் 47 முடிஞ்சு போச்சு. இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்று பேசின அதே ஈவேரா தான் பிற்காலத்தில் நான் சொன்ன இந்த அத்தனை குப்பையும் பேசினார். ஒருவருடைய நிலைப்பாடு என்பது அவர் இறுதி காலகட்டத்தில் என்ன நிலைப்பாட்டோடு இருந்தாரோ அதை வைத்துத்தான் அவரை மதிப்பிடணும். ஒரு காலத்தில் எங்க அண்ணன் சீமான் திகால இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவர் நாம் தமிழர். ஒரு காலத்துல ஈவேரா காங்கிரஸ் கட்சிக்காரர் இருந்திருக்கலாம், அவர் சாகும்போது திகா. ஒரு காலத்துல ஜீவா காங்கிரஸ்ல இருந்திருக்கலாம், அவர் சாகும்போது கம்யூனிஸ்ட். அப்ப தன்னுடைய இறுதி நிலைப்பாடாக ஒருத்தர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அதுதான் அவருடைய இறுதி நிலைப்பாடு. இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்கிற பேசின ஈவேரா பிற்காலத்திலே தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இத்தகைய வன்மங்களையும் ஆபாசங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பேசினார் என்று நான் பட்டியலிட்டு இருக்கிறேன். 64 வரைக்கும் நான் பட்டியலிட்டு இருக்கிறேன். 73 வரைக்கும் ஈவேரா வாழ்ந்தார். இந்த 9 ஆண்டுகளுக்குள்ளாக இதை மாற்றினார், இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தார் என்று சான்றோடு யாராவது ஈவேராவினுடைய ராமசாமியினுடைய பக்தர்கள், ராமசாமி வழிபாட்டாளர்கள் யாராவது நீங்கள் நிரூபித்தீர்கள் என்றால் உங்கள் கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஈவேராக்கு இருந்தது முழுமையான இஸ்லாமிய வெறுப்பு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது கருணாநிதிக்கும் இருந்தது, ஸ்டாலினுக்கும் இருந்தது, இன்றைக்கு உதயநிதி வரை தொடர்கிறது.
ஆக மொத்தத்தில் இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு நாளும் இஸ்லாமிய மக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ யாருக்கும் உண்மையாக இருந்தது இல்லை. ஈவேராக்கு இருந்தது இஸ்லாமிய வெறுப்புதான், வெறுப்புதான், வெறுப்புதான். பெரும்பாட்டன் பாரதியோடு ஈவேராவை ஒப்பிட்டால் அவர் தமிழுக்காக நின்றவர். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியில் கடற்கரையில் படுத்து கிடக்கிறாரு. அப்படி படுத்திருந்த கண்ணதாசன் கிட்ட ஒரு காவலர் லத்தியை வச்சு தட்டுறாரு. என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, கொல்ல முயன்றாலும் விழியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் ஏதுமில்லை அப்படின்னு சொன்னார். நீ என்னை கொல்ல முயற்சி பண்ணாலும் தட்டி பறிக்க முயற்சி பண்ணாலும் தமிழை தவிர என்று எதுவுமே இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். அன்றைக்கு அவர்கிட்ட இருந்தது தமிழ் மட்டும்தான். ஆனால் அந்த கண்ணதாசன் கூட பிற்காலத்திலே தமிழால் உயர்ந்தார், பொருளாதார ரீதியாக மேம்பட்டு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக வாழ்ந்து தமிழால் பயன்பெறாமல் தமிழுக்கு பயன்பாடாக இருந்த மாபெரும் மக்கள் கவிஞன் பாரதியார் மட்டும்தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாரதிதாசன் அதனால்தான் சொன்னார், பாரதியால் தமிழ் உயர்ந்ததும் பாரதி தமிழால் உயர்ந்ததும் என்று சொன்னார். அப்படி தமிழால் உயர்ந்தார் பாரதியார், பாரதியால் தமிழ் உயர்ந்தது. அத்தகைய தமிழ் ஈவேராவிற்கு என்ன மொழி? காட்டுமிராண்டு மொழி. வேலைக்காரர்களோட பேசணும் ஆங்கிலத்தில் பேசு என்று சொன்ன இவர்கள் எல்லாம் தந்தை பெரியாராக ஆகிவிட்டார். ஆனால் பாரதியை பார்ப்பான் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பார்ப்பான் பாரதியைத்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இத்தனை பேர் எங்களுடைய பாட்டன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிக்கான காலம். தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய பாரதியை கொண்டு, பாரதி என்கிற பெரும் பார்ப்பன கட்டப்பாறையை கொண்டு ஈவேரா கட்டமைத்த இந்த பாலடைந்த திராவிட கோட்டையை தகர்த்து எறிவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர். நன்றி தம்பி அபூபக்கர்.